ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீக்ஷா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அதுக்கான தேவையான காய்கறிகள் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கோஸ், கடைசியாக வெங்காயம். பீன்ஸ் அறியும் போது ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, ஓரமாக மெலிசாக கட் பண்ணுங்கள். மெலிசாக கட் பண்ண அந்த பீன்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வடித்து எடுத்துக்கணும். நான் ஒரு 1 kg ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பொறுத்து நீங்களும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. ரைஸ் வடித்து எடுத்து தனியாக அதை அதில் இருக்க வாட்டராக தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி வச்சிடணும் ரைஸை. அதுக்கப்புறம் கேரட் வந்து அப்படி சைட் பை சைடு எல்லாத்தையும் லைன் அரைஞ்சிக்கிட்டே வந்துட்டேன். கேரட்டையும் ரொம்ப சின்னதாக அறியாமல் இது வந்து கொஞ்சம் பெருசாகவே அறியலாம். பெருசாகவே அரிச்சா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கேரட்டை பெருசாகவும் பீன்ஸ் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் அரைஞ்சிக்கோங்க. இது அரைஞ்சதுக்கு அப்புறமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது மெயினாக சிக்கன் தான். ஸோ சிக்கனில் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார், அதுக்கப்புறம் கடலை மாவு. இது 3 லைனாக ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் மிக்ஸ் பண்ண சிக்கனை நல்லா கொஞ்சம் 10 minutes மேரினேட் பண்ணேன். நான் மேரினேட் பண்ணதை காமிக்கல, நீங்கள் ஆனால் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணதுக்கப்புறமா வேறு என்ன பண்ணோம், சிக்கனை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சிக்கனை ஃப்ரை பண்ணதுக்கு அடுத்தது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு இஞ்சியை வெறுமா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் இறங்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணது உங்களுக்கு காமிக்கல, நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல காய்கறிகள், அதை லைனாக ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஆட் பண்ணேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கேரட் ஆட் பண்ணேன். அப்புறம் லைனாக அதுக்கப்புறம் கேப்சிகம், பீன்ஸு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா கோஸையும் ஆட் பண்ணிட்டேன். கோஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் ஆட் பண்ண உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ பேர் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சால்ட் முன்னாடியே ஆட் பண்ணலாம், இல்லை இதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் சாஸஸ் இருக்குல்ல, சோயா, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி சாஸ். இந்த 3 சில்லி சாஸையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சோயா சாஸ் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன், மிச்சம் 2 சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் போடலாம், இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இல்லை, அதனால ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸ், அதோட சூடு குறைஞ்சதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சில்லி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணி தான் அதை ஃப்ரை பண்ணிடணும். நீங்கள் வேணாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரைஸில் சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இது வருது அப்படின்னு. மறக்காமல் தீக்ஷா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.